கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரே சம காலத்தில் நியாயாதிபதிகள் காலத்தில் பிறந்த 2 பிள்ளைகள், 2 தாய்மார்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். வெவ்வேறு ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட 2 பேருமே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒருத்தர் தாயினுடைய அர்ப்பணிப்பினால் வந்தவர், என்னோட ஆண்டவரை நேரடியாக அந்த மலடியா இருந்த பிள்ளையை ஆண்டவர் கொடுக்கிறார். நியாயாதிபதிகள் கிட்டத்தட்ட 400 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயத்தீர்த்து வந்தார்கள். இவர் பாவம் செய்யும் போதெல்லாம் ஆண்டவர் இவங்களை மற்றவர்கள் கானானியர்கள்கிட்ட, பெலிஸ்தியர்கள்கிட்ட இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையா ஒப்பு கொடுப்பாரு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்க ஜெபிப்பாங்க, ஆண்டவர்கிட்ட முறையிடுவாங்க. அப்போ உடனே என்ன பண்ணுவார், ஆண்டவர் யாராவது ஒருத்தரை எழுப்பி அவங்க கிட்ட இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பார், தப்பு வைப்பார். இப்படி நடந்து கொண்டிருந்த காலம் தான். கடைசியில பெலிஸ்தியர்கள் கையில 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமை தண்டத்திற்கு உட்பட்டார்கள். இந்த சமயத்தில் தான் 2 பேருடைய வாழ்க்கையில 2 பெண்களுடைய மலடியா இருந்த பிள்ளையற்றிருந்த 2 பேருக்கு ஆண்டவர் அழகா 2 பிள்ளைகளை கொடுக்கிறார். ஒருத்தர் சாமுவேல், இன்னொருத்தர் சிம்சோன். பிள்ளைகள் எந்த சூழ்நிலை வளர்ந்தாங்க, அவங்க உண்மையாகவே ஆண்டவர் அவர்களை அழைத்த அழைப்பிற்கு அவர் பாத்திரமானார்களா அப்படின்றத இப்பொழுது நம்ம தெளிவா பார்க்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடினால் அவளுடைய சக்களித்து அவளை துக்கப்படுத்தும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்தினார். அப்போ அவளுடைய கர்ப்பம் கர்த்தரால் அடைக்கப்பட்டிருந்துச்சு. அதனால அவளுடைய இன்னொரு மனைவி இவளை மிகவும் ஏளனப்படுத்தி, துக்கப்படுத்தி, அவமானப்படுத்தி இவளை ரொம்ப பாடுபடுத்தியிருந்தா. அப்போ வருஷம் அவங்க சீலோவுக்கு போவாங்க. அங்கதான் ஆலயம் இருந்துச்சு, அங்கதான் பலியிடுறது எல்லாமே. அதனால வருஷத்துக்கு ஒரு முறை குடும்பத்தோடு அங்க போவாங்க. அப்படி போகும்போது அந்த சமயத்துல ஏலி ஆசாரியனா இருந்தாரு. அவர் தான் நியாயம் தீர்த்தார் இஸ்ரவேல் ஜனங்களை. அப்போ போயிட்டு அந்த ஆலயத்துல முட்டி போட்டு அண்ணால் ரொம்ப மன கசந்து அழுகுறாங்க. பிள்ளையற்று இல்லாம இருக்கிறது கூட ஒரு பெரிய குறை இல்லை, அவளை துக்கப்படுத்தி அவமானப்படுத்துறது அவளுக்கு பெரிய வேதனையா இருந்துச்சு. குழந்தை இல்லாததுனால தானே நம்மளை இவ்வளோ வேதனைப்படுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்தில் தன் கண்ணீரை ஊற்றி ஜெபித்து ஆண்டவர்கிட்ட தன்னுடைய காரியத்தை, தன்னுடைய பாரத்தை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா அண்ணால் அது குறித்து அவங்க கவலைப்படவே இல்லை. அப்போ ஏலி சொல்றாரு, அவனுக்கு கண்டிப்பா ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணால் வெறும் ஜெபிக்கிறது எப்படி ஜெபிச்சாங்க அப்படின்னு சொன்னா, ஆண் பிள்ளை எனக்கு கொடுத்தா அது உங்களுக்கே கொடுக்குற ஆண்டவரே. 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்துல 10-11 அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டாள். அப்போ பொருத்தனையோட ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், பொருத்தனை பண்ணிக்கிறான், அந்த பிள்ளையை உங்களுக்கு கொடுத்துட்றேன், அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உனக்காக வாழணும், உங்களுக்காக சேவை செய்யணும், அவனை நஸ்ரேயனா நான் வளர்க்குறேன். நஸ்ரேயன் அப்படின்றது முடி வெட்ட மாட்டாங்க, திராட்சை ரசம் அதெல்லாம் குடிக்கக்கூடாது, தீட்டானது எதையுமே அவங்க தொடக்கூடாது, அந்த இடத்துக்கே போகக்கூடாது, அதுதான் நஸ்ரே அப்படின்றதுன்னு சொல்லுவாங்க. அப்போ சாமுவேல நஸ்ரேயனா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த தாயால் அண்ணாள். அதுக்கப்புறமா அவங்க வந்துடுறாங்க. அடுத்த வருஷத்துலயே அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்த உடனே பால் மறக்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அது பழைய ஏற்பாட்டுல இன்னொரு இடத்துல கூட நம்ம பார்ப்போம். சாராள் ஈசாக்கு பால் மறக்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அது ரொம்ப ஃபெஸ்டிவல், அது பெரிய கிராண்டா செலிப்ரேஷன் இருக்கும். குழந்தைய பாலை மறக்க வச்சுட்டு நார்மலா சாப்பிட்ற சாப்பாடு பழக்கப்படுத்துறது ஒரு முக்கியமான ஒரு செரிமனி. குழந்தைக்கு பால் வேணும், அதுக்கப்புறமா அது தானா சாப்பிட்ற சமயத்துல அது எங்க வேணாலும் இருந்துக்கலாம் அப்படின்றதுனால அண்ணாள் என்ன பண்ணாங்க, குழந்தை பால் குடிக்கிற வரைக்கும் அங்க இருந்துட்டு பால் மறந்த பிறகு குழந்தைய எடுத்துட்டு அதே எந்த இடத்துல பொருத்தனை பண்ணாங்களோ அதே இடத்துல சாமுவேலை விட்டுறாங்க. நியாயாதிபதிகள் 13. அப்பொழுது தான் வம்சத்தனாக்கிய சோரா ஊரான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியா இருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாக்கி அவளை நோக்கி, இந்த பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அதனால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கு தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரன் கத்திப்படலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நஸ்ரேயனாயிருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார்.
எப்படி அன்னாள் ஆண்டவருக்காக ஒரு குழந்தையை அர்ப்பணிச்சாரோ, அதே மாதிரி இந்த இடத்துல தான் வம்சத்தை சேர்ந்த ஒரு குடும்பம், அந்த அம்மா பிள்ளை பெறாத மனைவி, எப்படி அன்னாள் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த அம்மா பிள்ளை பெறாத மலடியா இருந்தால். இந்த அம்மா பேர் பைபிள்ல சொல்லப்படலை. மனோவாவனுடைய மனைவி அப்படி இல்லை, சிம்சோனுடைய அம்மா, இப்படிதான் அந்த அம்மாவை குறிப்பிட முடியும். ஏன்னா வேதத்துல இவங்க அந்த அம்மா பேரை குறிப்பிடப்படலை. பேர் குறிப்பிடாத அந்த அம்மாவுக்கு கர்த்தர் நேரடியா தரிசனம் நேருக்கு நேரா அவங்களோட பேசுறாங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கர்த்தர் பேரை பார்க்கிறவர் இல்லை, ஊரை பார்க்கிறவர் இல்லை, யார்கிட்ட வேணாலும் அவர் பேசுவார், இடைப்படுவார். அதுக்கு இந்த அம்மா தான் ஒரு சாட்சி. ஆண்டவர் சொல்லிட்டார், உனக்கு ஒரு பையன் பிறப்பான், அவனை நான் நஸ்ரேயனா வளர்க்கணும். ஏன்னா இப்போ ஜனங்களுடைய துன்பத்தை போக்குறதுக்கு ஒரு வீரன் வேணும். அவங்கள எவ்வளோலாம் இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க கஷ்டப்படுத்தி வருத்தப்படுத்திட்டு இருக்காங்க. இஸ்ரவேல் ஜனங்க இப்போ எங்கிட்ட முறையிட ஆரம்பிச்சாங்க. பெலிஸ்தியனை அவங்கள மடங்கடிக்கிறதுக்கு ஒரு மாபெரும் வீரன் வேணும், அதை உன் பையனா நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் இந்த அம்மா கிட்ட சொல்றார். அதுக்கப்புறமா மனோவா கிட்ட மறுபடியும் மனோவா கிட்ட பேசுவாரு. மனோவா பலியிடுவாரு. தேவன் அந்த அக்னியில அவங்களுக்கு பதில் சொல்லுவாரு. இங்கே தான் ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியம் நடக்குது. 2 பேருக்கும் கொடுக்கப்பட்ட 2 குழந்தைங்களை ஆக்சுவலா பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தின அந்த காலத்துல தான் பிறந்தாங்க. இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையும் சாமுவேலுடைய வாழ்க்கையும் அத்தனையும் அப்படியே தலைகீழாய் மாறி ஒரு முற்றிலும் முரண்பாடான ஒரு வாழ்க்கை. சாமுவேல் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நீங்காமல் ஆண்டவருடைய பாதத்துல அவன் வளர்க்கப்பட்டான். சாமுவேலுடைய காரியங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சிறு வயதா இருக்கும் போதே சாமுவேலை ஆண்டவர் கூப்பிட்டு 3 முறை கூப்பிடுறாரு. 3வது முறை தான் ஏலி நீ போய் கேளு, நான் அவருடைய வார்த்தை என்ன நீ கேளு அப்படின்னு சொன்ன பிறகு சாமுவேல் போய் சொல்லும்படியேன் கேட்கிறேன் சொன்ன பிறகு ஆண்டவர் சாமுவேலோட இடைப்படுறார். ஏலியினுடைய குடும்பத்திற்கு அவங்க பிள்ளைங்க செய்யற பாவங்கள் இவங்களை குறித்து ரொம்ப திட்டமா சாமுவேலிட ஆண்டவர் எடுத்துரைத்தார். ஏலி ரொம்ப நல்ல கர்த்தருக்கு பயந்த மனுஷன் தான். ஆனா ஏலியுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் கர்த்தருக்கு அருவருப்பா இருந்ததுனால ஏலியை ஆண்டவர் தள்ளி வைக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ சாமுவேலுடைய கருத்துல ஏலிக்கு தெரிஞ்சிச்சு ஆண்டவர் சாமுவேலை தன்னுடைய ஸ்தானத்துல தீர்க்கதரிசியா அவர் ஏற்படுத்தியிருக்கார். கொஞ்சம் வருத்தம் தான், அவங்க பிள்ளைங்க அந்த ஸ்தானத்துல வரல அப்படின்றது. ஆனா ஆண்டவருக்கு அவங்க பிள்ளைங்க மேல ரொம்ப கோபம். ஏன் அப்படின்னா அவங்க நியாயமானபடி நியாயம் தீர்க்கல, ரொம்ப அருவருப்பான காரியங்களை செய்தாங்க, பலிப்பீடத்திலேயே அவங்க மோசமான காரியங்களை செய்தாங்க. அப்படின்றதுனால ஆண்டவர் அந்த பிள்ளைகளை அருவருத்தார். அப்போ சாமுவேலை அவர் நேசிக்க ஆரம்பிச்சார். 1 சாமுவேல் 3:19 வசனத்துல சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர் சபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலுக்கு விளங்கினது. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். இதுவரைக்கும் இல்லாத ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஏன்னா சாமுவேல் வெறும் ஆசாரியன் மாத்திரமல்ல, ஒரு தீர்க்கதரிசியா கர்த்தர் எல்லாருக்குமே என்ன செய்யணும், எப்படி பண்ணணும் அப்படின்றத சாமுவேல் மூலமா அவருடைய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகளை சாமுவேல் சுமந்து செல்கிற ஒரு தேவ மனிதனா இருந்தார். அதனால கன்ஃபார்மா எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, சாமுவேல் தான் பேர்ஷபா முதல் கொண்டு தான் முதல் பேர்ஷபா வரைக்கும் இருக்கிற இஸ்ரவேல் ஜனம் அனைத்திற்கும் சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களும் விசுவாசிக்க ஆரம்பிச்சாங்க, நம்ப ஆரம்பிச்சாங்க. சாமுவேல் ஆண்டவருக்கு உண்மையா இருந்த ஒரு தேவ மனிதன். 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ண மனுஷன். சாமுவேல் சவுலையும் தாவீதையும் ராஜாக்களாய் அபிஷேகம் செய்து he was a king maker. அது ஒரு பெரிய, ஏன்னா முதல்ல சாமுவேல் கடைசி தீர்க்கதரிசி, கடைசி நியாயாதிபதி காலத்துல கடைசியா வாழ்ந்த தேவ மனிதன் சாமுவேல். அதுக்கப்புறமா முதல் அரசனையும் அதுக்கு அடுத்த வந்த 2 அடுத்த அரசனையும் சாமுவேல் தான் அபிஷேகம் பண்ணி ராஜாவாக்கினார். சாமுவேலுடைய வாழ்க்கை எல்லாமே ஆண்டவருக்காய் பக்தி வைராக்கியத்தோடு, ஆண்டவருக்காய் நியாயத்தில் ஆகட்டும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்களுடைய காரியங்கள், அவங்களுடைய எல்லா விஷயத்திலும் சாமுவேல் ரொம்ப நிதானமா ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவ வார்த்தையை சொல்ற தேவ மனிதனா அவர் இருந்ததுனால
ஜனங்கள்லாம் எந்த காரியமா இருந்தாலும், ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் சாமுவேல் கிட்ட எடுத்துட்டு போய் சொல்வாங்க. அதனால சாமுவேலுடைய வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. சாமுவேலுடைய மரணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப நல்ல முதிர் வயதுல சாமுவேல் மரித்து போனார். 1 சாமுவேல் 25 முதல் வசனம், சாமுவேல் மரணம் அடைந்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் கூடி அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவில் இருக்கிற அவனுடைய வளைவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது எழுந்து பாரான் வனாந்தருக்கு புறப்பட்டு போனான். அப்போ இங்க ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. சாமுவேல மரிக்கும் போது தாவீது அங்க இருந்திருக்கிறாரு. எல்லா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கூடியிருக்காங்க. ஒரு அழகான ஒரு அடக்க ஆராதனை, அவனுக்காக துக்கம் கொண்டாடி இருக்காங்க. ராமா தான் அவனுடைய சொந்த ஊரு. அந்த சொந்த ஊர்லயே அவங்க வீட்டுல அவங்க அடக்கம் பண்ணாங்க. தாவீது கூட இருந்தாரு. இப்போ நம்ம இன்னொரு மனுஷனை பார்க்குது, சிம்சோன் என்ன ஆனாரு அப்படின்னு பார்த்தா, சிம்சோனையும் ஆண்டவர் பெலிஸ்தியருடைய கைகளுக்கு விடுவித்து பெலிஸ்தியர்களை ரட்சிக்க வேண்டும் என்று நஸ்ரேய விரதத்தை அவரே கொடுத்து ஒரு பராக்கிரமசாலியை ஆண்டவர் உருவாக்கினார். இவனுக்கு வயசு வந்த உடனே என்ன பண்ணா அப்படின்னா, நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம், சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தியரின் குமார்த்திகள் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தியரின் குமார்த்திகள் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அவன் பெலிஸ்தியருக்கு குற்றம் பிடிக்க முகாந்தர் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாது இருந்தார்கள். அக்காலத்திலே பெலிஸ்தியர் இஸ்ரவேலை ஆண்டார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் அப்படின்னா. அவனுக்கு என்ன ஆச்சு? பெலிஸ்தியர்கள் தங்களை அடிமைப்படுத்துறது அதை பத்தியெல்லாம் அவர் கவலையே படல. அவன் கண்ணுக்கு தெரிந்தது அந்த பெண்ணுடைய அழகு. என் கண்ணுக்கு அவ எப்படி இருந்தா? பிரியமானவளா இருக்கிறா. அழகா இருக்கான்னா பிரியமானவளா இருக்கிறா அப்படின்னாக்கா அவ்வளவுதான் பிடிச்சிச்சு. அவ்வளவுதான். அவளை விட வேற யாரும் அவன் கண்ணுக்கு நல்லா தெரியல. அதனால அவன் அப்பா அம்மாவை கூப்பிட்டுட்டு போயிட்டு என்ன பண்றான், அங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் பண்ணிட்டு சும்மா இருந்தானா, அங்க ஒரு விடுகதையை, ஒரு சிங்கத்தை அடிச்சு அந்த தேனை சாப்பிட்டு ஒரு விடுகதையை சொல்ல வச்சு, அந்த விடுகதையினால அந்த ஊரே அந்த குடும்பத்தை அழிச்சு, அப்படி ஒரு பெரிய நாசம் அந்த இடத்துல உண்டாச்சு. நியாயாதிபதிகள் 16, பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். எங்க போனான்? வேசி கிட்ட போயிருக்கான். காசா, அங்கேயும் பெலிஸ்தியர்கள் இருந்தான். இந்த இடத்துல போயிட்டு ஒரு வேசியின் இடத்துல போறாங்க. அந்த ஜனங்கள்லாம் எப்ப இவன் வருவான், இவனை எப்ப பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காத்திருக்கிறாங்க. காத்திருந்தா இவன் என்ன பண்ணா, பாதி ராத்திரில எழுந்து அந்த கதவை அந்த நிலைக்காலோட பேர்த்து முதுகுல வச்சுட்டு அந்த மலை மேல ஏறி போறான். எப்ரோன் மலைக்கு மேல ஏறி போறான். இது நினைச்சாவே எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா ஒரு ஊரையே பாதுகாக்கிற ஒரு பெரிய கேட் அது. அதனுடைய வாசல் கால்களே அவ்வளவு பயங்கரமா இருக்கும். அதுக்குள்ளே எனிமீஸ் யாருமே உள்ள போகக்கூடாது அப்படின்றதுனால அந்த கேட் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த கதவுகள் என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் புடுங்கி முதுகுல வச்சு எப்படி சும்மா நடந்து கூட போல, தரையில போல அவன் மலை மேல ஏறி போனான். அங்க போய் என்ன பண்ணான், அங்கேயும் தெலீலா அப்படின்ற ஒரு பெண்ணை பாக்குறான். சும்மாவே இல்ல, ஆண்டவர் என்னத்துக்கு அழைச்சாரோ அந்த வேலையை அவன் பண்ணல. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? பொண்ணுங்க பின்னாடியே, வேசிங்க பின்னாடியே போயிட்டு இருக்கான். அந்த நஸ்ரேய விருதம், அந்த அழைப்பு, இது எல்லாத்தையும் சிம்சோன் ஒண்ணுமே குப்பையில தூக்கி போட்டான். கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அழைப்பை முற்றிலுமா மறந்து போனான். பெண்களோடைய சவகாசம், தேவையில்லாத பிரச்சனைகள், எங்க போய் சண்டை போடணுமா அங்க சண்டை போடாம வேற வேற மாதிரி காரியங்களை பண்ணி சிம்சோன் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து வாழ்ந்துட்டு வந்தான். இப்போ இந்த தெலீலால் என்ன பண்ணிட்டா, அவளை தொல்லை பண்ணி அவனுடைய காரியங்களை முடிவு கொண்டு வந்துட்டான். அவன் முடியை ஷேவ் பண்ணதுனால அவனுக்கான பலம் போல, கீழ்ப்படியாமையினால, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த கட்டளைகளை மீறதுனால அவனுக்கு மேல இருந்த அபிஷேகம் அவனை விட்டு நீங்கி போயிடுச்சு. அதனால்தான் அவன் பலன் குன்றி போச்சு. அவனுக்கு மேல இருந்த அபிஷேகத்தை அவன் ரொம்ப கேவலமா, ரொம்ப சாதாரணமா அதை அவன் பயன்படுத்தினான். ஆண்டவருடைய அபிஷேகம் சில சமயத்துல அவ்வளோ சிங்கத்தை அவன் வாயை கிழிக்கிறது, ஒரே ஒரு கழுதனை தாடையில 1000 பேரை கொன்னது, ஒரு பெரிய வாசல் காலையும் தூக்கிட்டு அப்படியே சர்வ சாதாரணமா நடந்து போனது, இதெல்லாம் அவனுடைய பலத்தை குறிக்குது. அந்த பலம் எப்படி வந்துச்சுன்னா அவன் மேல இருந்த அபிஷேகம். அவன் மேல இருந்த அபிஷேகத்தை இப்பேற்பட்ட பராக்கிரமான காரியங்களை செய்ய வச்சுச்சு. ஆனா அந்த அபிஷேகத்தை அவன் என்ன பண்ணான்? ரொம்ப கேவலமா பயன்படுத்தினான்.
கடைசியில அவனுடைய மரணம் வந்து ரொம்ப கேவலமா இருந்துச்சு. பெலிஸ்தியர்கள் அவனை மொட்டை அடிச்சு கடைசியில அவன் ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகிறான். ஆண்டவர் வந்து அவனுக்கு ஒரு கடைசியா ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. நியாயாதிபதிகள் 16:28 இந்த ஒரு விசை மாத்திரம் நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையிலும் மற்றொன்றை தன் இடது கையிலும் பிடித்துக்கொண்டு என் ஜீவனை பெலிஸ்தியரோட கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேல் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கலாம், அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள். அவனுடைய மரணம் எவ்வளவு மோசமா இருந்துச்சு. கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் கடைசியில ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த ஜனங்கள் மத்தியில அவன் வந்து வெட்கப்பட்டு போகாத படிக்க கர்த்தர் அவனுக்கு கடைசியா ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. அவன் அந்த பெலிஸ்தியரோட அவன் மடிந்து போனான். நியாயாதிபதிகள் 16:31 பின்பு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் போய் அவனை எடுத்து கொண்டு வந்து சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவே அவன் தகப்பனாகிய மனோவாவின் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் இஸ்ரவேலில் 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். அப்போ இவன் சாகிறதுக்கு முன்னாடி இவன் பண்ற எல்லாத்தையும் காரியத்தை அவங்க அப்பா பாவம் இவனுக்கு முன்னாடி போய் சேர்ந்துட்டார். மிகவும் வேதனையான ஒரு காரியம் தன் பெற்றோருக்கு. ஏன்னா ஆண்டவர் வந்து முகமுகமா தரிசித்து ஆண்டவரோட அந்த ஆண்டவர் அக்னினால அவங்களுக்கு வெளிப்பாடு பண்ணி இது சாதாரணமா சிம்சோனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட இது இல்லை. சிம்சத்தை அவங்க பெற்றோருக்கு ஆண்டவர் கொடுத்த விதமே ரொம்ப வித்தியாசமான விதம். இப்பேற்பட்ட ஒரு அழைப்புள்ள ஒரு சிம்சோன், ஒரு பராக்கிரமசாலி, ஒரு கேவலமா பெண்களுக்காக தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து தன்னுடைய எல்லா ஆண்டோருக்கான எல்லா காரியத்தை இழந்து போன போது அவனுடைய மரணம் மிகவும் ஒரு வேதனையான மரணமா இருக்கு. இப்போ சாமுவேலுடைய மரணம் அந்த ஊரே கொண்டாடிச்சு, துக்கம் கொண்டாடினாங்க. சிம்சோனுடைய மரணம் அந்த முடிவு ரொம்ப பயங்கரமா இருக்கு. இது 2 பேரையும் நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் வந்து ஒரு சிலரை அழைக்கும் போதும் அந்த அழைப்பை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் நான் இந்த 2 பேரையும் நான் இணைச்சேன். 2 பேருடைய வாழ்க்கையும் கர்த்தரால் வந்து முன் குறிக்கப்பட்டு கர்த்தர் வந்து அவங்கள நஸ்ரேனா நியாய தீர்க்கிற அந்த நியாயாதிபதிகள் காலத்துல நியாயம் செய்ய பெலிஸ்தியருக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சித்தம் கொண்டார். ஆனா சாமுவேலுடைய வாழ்க்கை கர்த்தர் என்ன காரணத்துக்காக எதற்காக சாமுவேல் அழைத்தாரோ அதை கடைசி வரைக்கும் அவர் இருந்து நிறைவேற்றி ஒரு அமைதியான ஒரு மரணம், ஒரு அமைதியான வாழ்க்கை, ஒரு சமாதானத்தோட ஆண்டவர் இடத்துல சேர்க்கப்பட்டான். ஆனா சிம்சோனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய அழைப்பை அற்பமா எண்ணி அவன் மேல இருந்த அபிஷேகத்தை கேவலமான காரியங்களுக்கு பயன்படுத்தி கடைசியில அவனுடைய மரணம் எத்தனை ஒரு பயங்கரமான மரணம். இது வந்து இப்படிதான் ஆண்டவருடைய அழைப்பை அற்பமா எண்ணுகிறவர்களுக்கு, கர்த்தருடைய அழைப்பை வந்து உதாசீனப்படுத்துகிறவர்களுக்கு முடிவு இப்படிதான் இருக்கும். அப்போ 2 பேர்ல நாம யாரா இருக்கணும் இல்ல, சாமுவேலுடைய அழைப்பு கடைசி வரைக்கும் நிறைவேற்றுகிறவளா நம்ம வாழணுன்றது தான் எல்லாருடைய விருப்பமும். யாருமே சிம்சோன் மாதிரி வாழணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க இல்லையா. இது வாலிப பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியமா, இது எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு தெரியல. வாலிப பிள்ளைகளுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு பாடமா இருக்கும். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம எப்படி தக்க வச்சுக்கணும், இல்லை எப்படி போக்கிக்கணும் அப்படின்றத வந்து 2 பேருடைய வாழ்க்கையில நம்ம பார்த்து நிறையா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இதை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.